நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன், அஜித் சாருடைய கூட்டணியில குட் பேட் அக்லி படம் உருவாகியிருக்கு. விடாமுயற்சியை தொடர்ந்து இந்த படத்திலுமே அஜித் சாருக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறாங்க. அண்மையில இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களுடைய கவனத்தை பெற்றது. விடாமுயற்சி படம் ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸிற்கு அந்த அளவிற்கு ஒர்க் ஆகல. ஸோ குட் பேட் அக்லி கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழல்ல இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சமீபத்திய பேட்டி ஒன்றில் வசூல் குறித்து பேசியிருக்காரு. அதாவது குட் பேட் அக்லி படம் மிகவும் அற்புதமாக வந்திருக்கு அப்படின்னு விநியோகஸ்தர்கள் சொல்லியிருக்காங்களாம். இதனால இந்த படம் முதல் நாளே அதிக வசூல் செய்த படம் அப்படின்ற சாதனையை பெறும். அது மட்டும் இல்லாம இதுவரைக்குமே தமிழ் சினிமாவில் வெளியான படங்களுடைய அதிக வசூல் செய்த படம் அப்படின்ற பெருமையுமே குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு கிடைக்கும் அப்படின்னு தயாரிப்பாளர் ஓப்பனாகவே பேசியிருக்காரு. சோ இவர் பேசிய நேரமோ என்னவோ தெரியல, தற்போது இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த படத்துடைய தமிழக விநியோக உரிமையை நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தான் கைப்பற்றி இருக்காங்க. ஆனா இவங்க சொன்ன அமௌண்ட்டை கொடுக்காம பாதி அமௌண்ட் தான் கொடுத்திருக்காங்களாம். சோ மீதி அமௌண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் போய்கொண்டிருப்பதாக தகவலுமே கிடைச்சிருக்கு. சோ தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற அனைத்து படங்களையுமே ரெட் ஜெயின் மூவிஸிடம் போயிட்டு தான் வரும். சோ அவங்களுடைய ஆட்சி நடைபெறுது அப்படின்றதுனால அவங்களுடைய அராஜகம் சினிமாவிலுமே தொடர்ந்துட்டு இருக்கு. அதே போலதான் தற்போது ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்திற்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதற்கிடையில உள்ள என்ட்ரி கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பிரச்சனையை பேசி சுமூகமாக முடிச்சிருக்காரா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம அஜித் சாருக்கு தொழில் ரீதியாக நண்பர் அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல உறவினர் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இருந்துட்டு இருக்கு அப்படின்றதற்கு இந்த சம்பவமுமே ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு. இது போல நம்ம அஜித் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.